கவனிக்கணும். வாலிபர்கள் கவனிக்கவும். ஹலோ, மேடையுடைய பணிகளை சிறப்பாக செய்வது கேட்டுக்கொள்கிறேன். அனைத்து போட்டியாளர்களும் மற்றும் நமது சிறப்பு குழுவினர் கேட்டுக்கொள்கிறேன். ஒதுக்கப்பட்ட இருக்கையில் அமரவும். கவனிக்கப்படும். உங்களுக்கு ஒழுங்கிற்கு நிச்சயமாக பரிசு உண்டு. வரவேற்கிறோம்.
ஐக்கிய இளைஞர் பேரவை நடத்தும் மாபெரும் மாவட்ட அளவிலான கிறிஸ்துமஸ் தாத்தா போட்டியின் முடிவு பொதுக்கூட்டமானது சீரும் சிறப்போடும் இங்கே ஆரம்பிக்கப்பட உள்ளதால் இந்த பொதுக்கூட்டத்திற்கு தலைமை தாங்கி தரும்படி துணை மாவட்ட ஐக்கிய இளைஞர் பேரவையின் இப்பொழுது நமது சிறப்பு விருந்தினர் செயலாளர் தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் கல்நாட்டிகளை பாலே அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். பாலே அவர்களை மேடைக்கு வருமாறு மிக அன்புடன் அழைக்கிறோம்.
நிமிடம் உங்களோடு. தமிழகத்தில் குமரி மாவட்டத்திற்கு என்று தனி ஒரு இடம் உண்டு. குமரி மாவட்டம் பல்வேறு எடுத்துக்காட்டுகளுக்கு உதாரணமான இடம். அதிலே கருங்கல் தான் சரித்திரம் கூறின இடம். கருங்கல் பெருந்தலைவர் காமராஜரை வாழ வைத்த இடம். சரித்திரத்திலே இடத்தை தேடிக் கொடுத்தது இந்த கருங்கல் மண்ணில் இருந்துதான் ஆரம்பிக்கப்பட்டது. அதுபோல கருங்கலுக்கென்று ஒரு பெரும் பெருமை இருக்கின்றது. கிறிஸ்துமஸ் என்றால் கிறிஸ்துமஸ் தாத்தா, அது கருங்கலுக்கு தான் சாரு. இன்றைய தினம் ஒரு முயற்சி, கிறிஸ்துமஸ் தாத்தா. கிறிஸ்துமஸ் என்றாலே கிறிஸ்துமஸ் தாத்தா தான். காரணம் ஈகையை பற்றி சொல்லுகின்றது கிறிஸ்தவ மதம். அதிலே கிறிஸ்துமஸ் தாத்தா முக்கிய பங்கு அளிக்கின்றார். அதை ஒரு பெரும் சாதனையாக படைக்க வேண்டும் என்று இந்த ஐக்கிய இளைஞர் பேரவை மிக முயற்சி எடுத்தது. அந்த முயற்சியின் ஒரு தனிநபருக்கு தான் ஒட்டுமொத்த பாராட்டுகளையும் தெரிவிக்க வேண்டும். அது இங்கு தலைவராக வீட்டிருக்கின்ற தலைவர் அவர்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஒரு தனி மனிதராக இந்த கருங்கல் மண்ணிலே ஒரு பெரிய ஒரு சாதனையை படைக்க வேண்டும் என்று ஒரு பெரும் முயற்சி, அயராத பாடுபடல், அத்தனைக்கு மத்தியில் கிடைத்ததுதான் இந்த மாபெரும் வெற்றி. அந்த முயற்சி லிம்கா சாதனையாக ஒரு முயற்சிக்கப்பட்டது. நான் சொல்லுகின்றேன் இந்த மேடையிலே, இன்றைய தினம் சொல்லுகின்றேன், லிம்கா சாதனை மட்டுமல்ல கிண்ண சாதனையை படைக்கும் என்று கூறுகின்றேன். அது கருங்கலிலே அந்த வரலாறு படைக்கும் என்று கூறி என்னுடைய வரவேற்பிற்கு சொல்லுகின்றேன். முதலாவதாக வரவேற்பிற்குரியவர் நம்முடைய கிறிஸ்துமஸ் தாத்தா போட்டியை ஆரம்பித்து வைத்த தமிழ்நாடு வனத்துறை அமைச்சர் கே.டி. பச்சம்மாள் அவர்கள். மாண்புமிகு அமைச்சர்கள் குறிப்பிட்ட நேரத்தில் வந்து வருகை தந்து நம்ம எல்லாம் வாழ்த்தி கிறிஸ்துமஸ் தாத்தாக்களுக்கு நல்ல வாழ்த்துக்களை கூறி ஆரம்பித்து வைத்த வனத்துறை அமைச்சர் மாண்புமிகு கே.டி. பச்சம்மாள் அவர்களை வருக 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 என கூட்டத்திலே தலைமை தாங்கி இருக்கின்ற இந்த பேரவையினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அருமை நண்பர் கார்டன் அவர்களுடைய முயற்சி என்று நான் முதலாவதே கூறிவிட்டு அவர்களை நம்முடைய எல்லோருடைய சார்பிலும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கின்றேன். இந்த விழா ஏற்பாடுகளை அத்தனை செய்து அவருக்கு உறுதுணையாக இருந்து முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்ற அருமை நண்பர் எம் தம்பித்துறை அவர்களுக்கும் திரு அருள்ராஜ் அவர்களுக்கும் எஸ்.என். கவன் அவர்களுக்கும் ராவி அவர்களையும் வருக 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 என பேரவையின் சார்பாக வரவேற்றுக் கொள்கின்றேன். மரியாதைக்குரிய ஹெலன் டேவிட்சன் அவர்களுக்கும் எங்களுடைய பேரவையின் சார்பாக வருக 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 என வரவேற்றுக் கொள்ளுகின்றோம். பொன்னாடை போற்றி வரவேற்றுக் கொள்ளுகின்றோம். சிறப்பு விருந்தாளர் அவர்கள் ஒரு முக்கியமான பொறுப்பிலே இருக்கின்றவர்கள், மிகப்பெரிய பொறுப்பிலே மிகப்பெரிய பணியிலே இருக்கின்ற ஒரு மகத்தான மனிதன், உன்னதமான மனிதன். அவர்களை பற்றி நாம் தெரிவிக்க வேண்டிய கருத்து இல்லை. அவருடைய பெயரையும் இருக்கின்றது. அவர்களை பற்றி அவர்கள் நமக்கு நல்ல சிறப்புரை ஆற்றி சிறப்பு விருந்தளித்து பரிசளிக்க இருக்கின்றார்கள். அவர்களையும் இந்த பேரவையின் சார்பாக வருக 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 என வரவேற்றுக் கொள்ளுகின்றேன். அவர்களை நமது மாவீரன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் குமாரதாஸ் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். அடுத்து வாழ்த்துறை வழங்க வருகை தந்திருக்கின்ற நமது தலைவர். நான் ஏற்கனவே ஒரு கருத்தை சொன்னேன். இந்த மண் தான், கருங்கல் தான் பல சரித்திரங்களை கூறியது. சரித்திரங்களுக்கு பேர் போனது கருங்கல் என்று குறிப்பிட்டு திருமறையிலே அல்லது விவிலியத்திலே ஒன்று உண்டு. அநேக தலைவர்கள் வீழ்ந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய சில காரணங்கள் தான்.
ஆனால் வீழ்ந்தாலும் அவர்களைத்தான் சரித்திரம் கூறியது, சரித்திரம் கூறிக்கொண்டிருக்கின்றது. அதுபோன்று என்றும் சரித்திரம் கூறுகின்ற மா வீரன் அல்லது இந்த மண்ணின் மைந்த அத்தனை பேருக்கும் தெரிந்த ஒரு அற்புதமான மனிதர் நமக்கு வாழ்த்துரை வழங்கி வந்திருக்கின்றார்கள். அவர்கள் டாக்டர் டி குமாரதாஸ், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களை நம்முடைய பேரவையினுடைய உறுப்பினர் டாக்டர் ஆசின் அவர்கள் பொன்னாடை போர்த்து வரவேற்பார்கள். அடுத்தபடியாக நமது மேடையில் இருந்து கொண்டு மிகவும் சிரிப்பாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். புன்முறுவலோடு இந்த பகுதியினுடைய பேரவையினுடைய கரங்கல் பேரூராட்சியினுடைய தலைவர் திருமதி எம் கெப்சிராணி அவர்களை இந்த பேரவையின் சார்பாக வருக 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 என வரவேற்றுக் கொள்ளுகின்றேன். அடுத்து நமது பேரூராட்சியினுடைய முன்னாள் தலைவர் அவர்கள், துணைத் தலைவர் அவர்கள் இந்த விழாவிற்கு எங்களுடைய வர வேண்டும் என்று கேட்டபோது இங்கு வருகை தந்திருக்கின்ற சந்திரன் அவர்களையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்ளுகின்றோம். தலைவர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி வரவேற்பார்கள். இருந்தோம் அத்தனை பேரும் இந்த மேடையிலே ஒழித்து இருந்து மிகவும் விறுவிறுப்பாக மிகப்பெரிய மிகவும் விழிப்போடு ஒரு பெரும் வெற்றி படைப்போடு இருப்பதை பார்த்து நாங்கள் மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அவர் அத்தனை பேருக்கும் எங்களுடைய பேரவையின் சார்பாக வருக வருக என வரவேற்றுக் கொள்ளுகின்றோம். இன்னும் வரவேற்புக்குரிய ஒரு பவனிகளுக்கு பேரவைகளுக்கு மாநாடுகளை பார்த்திருக்கின்றேன். ஆனால் இம்முறை கரங்கல் காவல்துறை மிக சிறப்பான முறையில் எங்களுக்கு பாதுகாப்பு சிறப்பாக செயல்பட்டார்கள். அவர்களை கூட்டத்தின் வாயிலாக வருக 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 என வரவேற்றுக் கொள்கின்றோம். எனும் இந்த கூட்டம் இத்தனை பேரை நான் குறிப்பிட்டாலும் இந்த கூட்டம் சிறப்பாக அமைவதற்கு காரணமானவர்கள் கிறிஸ்துமஸ் தாத்தாக்கள். மிக கம்பீரமாக இருக்கிறார்கள். பார்த்தால் தெரியும், காலுக்கு மேல காலெல்லாம் போட்டுட்டு சின்ன பிள்ளைகள் கூட காலுக்கு மேல காலை போட்டுட்டு ரொம்ப கம்பீரமா இருக்காங்க. நாங்க தான் சீஃப் கெஸ்ட், உண்மைதான் அவங்க தான் சீஃப் கெஸ்ட். ஆனா என்னமோ நாங்க இங்க பெரிய ஆட்கள் இருந்து சின்ன பிள்ளைகள் பெரிய ஆட்கள் அங்க இருந்திருக்கோம். மன்னிக்கவும், அவர்களையும் வருக வருக என இந்த பேரவையின் சார்பாக வருக வருக என வருகை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவர்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்த அவருடைய பெற்றோர்கள், அவருடைய நண்பர்கள் அத்தனை பேரையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கின்றோம். ஒட்டுமொத்தமாக இன்று கரங்கலையை கலக்க செய்த இந்த கரங்கவால் மக்களுக்கும் இந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்ற அத்தனை பேர்களையும் வருக 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 என வரவேற்று முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சியை செய்ய அழைப்பதும் வணக்கம். இப்பொழுது அந்த மரபுக்கேற்ப இந்த நிகழ்ச்சியை நமது எம்பி அவர்கள் குத்து விளக்கேற்றி வைத்து துவக்கி வைத்து ஒரு சில வார்த்தைகள் நம்முடைய பேசுவார்கள். அதைத் தொடர்ந்து கூட்டத்தில் கலந்து கொண்ட மற்றவர்களும் குத்து விளக்கேற்றுவார்கள். இந்த கன்னியாகுமரி மாவட்ட ஐக்கிய இளைஞர் பேரவை நடத்தும் மாபெரும் மாவட்ட அளவிலான கிறிஸ்துமஸ் தாத்தா போட்டியின் பரிசளிப்பு விழாவான இந்த விழாவில் நமது மதிப்புக்குரிய எம்பி அவர்கள் குத்துவிளக்கேற்றி துவங்கி வைக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து இப்பொழுது நம்முடைய தமிழ்நாடு தேர்தல் ஆணையத்தின் செயலாளர் மற்றும் நமது சிறப்பு விருந்தினரான திரு சேவியர் கிறிஸ்தவ நாயகம் அவர்கள் குத்துவிளக்கு ஏற்றி வைக்கிறார்கள். தொடர்ந்து எங்கள் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய நமது குமரி நெப்போலியன் நமது டாக்டர் குமாரதாஸ் அவர்கள் இப்பொழுது குத்துவிளக்கு ஏற்றி வைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து கருங்கல் பஞ்சாயத்துடைய தலைவி அவர்கள் திருமதி எப்சிராணி அவர்கள் குத்துவிளக்கு ஏற்றிருக்கிறார்கள். இப்பொழுது எங்கள் இளைஞர் பேரவையின் தலைவர் திரு கார்டின் அவர்கள் குத்துவிளக்கு ஏற்றுகிறார்கள். இப்பொழுது நமது மரியாதை ஐக்கிய இளைஞர் பேரவை தலைவர் சகோதரர் கார்டின் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே முன்னிலை நடத்தி கொண்டிருக்கும் சகோதரர் தம்பித்துறை அவர்களே, அல்ராஜ் அவர்களே, எஸ் எம் கான் அவர்களே, ராபி அவர்களே, ஜோசப் ராஜ் வரவேற்பு ஆற்றிய ஐக்கிய இளைஞர் பேரவை சட்ட ஆலோசகர் ஜோசப் ராஜ் அவர்களே, நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும்
இந்த இளைஞர் பேரவையின் செய்தி தொடர்பாளர் டாக்டர் பெனோ அவர்களை சிறப்பு விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் தமிழ்நாடு தேர்தல் ஆணைய செயலாளர் IAS அதிகாரி அன்பு சோதரர் சேவியர்ஸ் கிறிஸ்துநாயம் அவர்களை வாழ்த்து வழங்க வரை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு டாக்டர் குமாரதாஸ் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே வாழ்த்து வழங்க வரை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் கரங்கல் பேராட்சி தலைவர் சகோதரி கப்சிராணி அவர்களே, கப்பேரி பேராட்சி முன்னாள் துணைத் தலைவர் சந்திரன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் பாலையன் அவர்களே, சாது கரங்களை சார்ந்த சாது அவர்களே, செல்வராஜ் அவர்களே, என்னோட வரை சிறப்பித்துக் கொண்ட கரங்கல் ஜார்ஜ் அவர்களே, நன்றி உரையாற்ற இருக்கும் ராஜசி அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பு விருந்தினராக மேடையில் அமர்ந்திருக்கும் சகோதரர்களே, இந்த போட்டியினை காண வரையை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் இப்பகுதியை சார்ந்த பெரியவர்களை, தாய்மார்களை, போட்டியிலே கலந்து கொண்டு தன்னுடைய திறமைகளை வெளிப்படுத்தி பரிசுகளை வாங்க காத்திருக்கும் அன்பு கிறிஸ்துமஸ் தாத்தா வேடமிட்ட அன்பு சகோதர சகோதரிகளே, இங்கு தன்னுடைய நம்முடைய மண்ணிற்கு உரித்தான அந்த சிரம கலையெல்லாம் இங்கு விளையாட இருக்கின்ற அன்பு சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு முன்பு பேசிய சகோதரர் வரவேற்பிள்ளை குறிப்பிட்டார்கள், கருங்கல் மண்ணிற்கு தனி சிறப்பு உண்டு. கிறிஸ்துமஸ் வருகிற போதெல்லாம் நம்முடைய மாவட்டத்தில் உள்ள அனைத்து மக்களும் இந்த வருடம் கருங்கல் பஸ் ஸ்டாண்டு முன்பாக எந்த வடிவிலான எந்த அமைப்பிலான கிறிஸ்துமஸ் குடில் செய்ய போகின்றார்கள், அதை நாம் எப்போது பார்க்க போகின்றோம் என்ற ஒரு எதிர்பார்ப்பு நம்முடைய மாவட்டத்து மக்களிடம் எப்பொழுது இருக்கும். இந்த நம்முடைய நாட்டிலே ஒரு பெரிய வடிவிலான குடில் வெளிநாடுகளில் பார்த்தோம்னா பல்வேறு உயரங்களில் பல்வேறு வகைகளில் குடில் அமைப்பு வழக்கம். நம்முடைய மாவட்டத்தில் உள்ள தமிழ்நாட்டில் மட்டுமில்ல இந்தியாவிலே ஒரு உயரமான குடில், அதுவும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு கருத்துக்களை தெரிவிக்கின்ற வகையில் அந்த குடில் அமைப்பு வழக்கம். அதற்கு மேலும் போல் சேர்க்கின்ற வகையிலே இந்த ஆண்டு இந்த கருங்கல் பகுதியிலே இந்த மைதானத்தை பார்க்கும்போது ஏதோ பெரிய விளையாட்டு மைதானம் நம்முடைய கருங்கல் பகுதியிலே உருவாகிறது போல இருக்கின்றது. அப்படி ஒரு அழகான மைதானத்தை செயற்கையாக உருவாக்கி இந்த பகுதியில் அனைத்து மக்களும் இருந்து பார்ப்பதற்கு வசதியாகவும் இதிலே கிறிஸ்துமஸ் தாத்தா போட்டியும் இன்று வைத்திருக்கின்றீர்கள். இதற்கு முயற்சி எடுத்த இந்த ஐக்கிய இளைஞர் பேரவை சார்ந்த ஒவ்வொரு இளைஞருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். 2012 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகத்திலே மனுகுலத்தை மீட்பதற்காக ரட்சிப்பதற்காக பிறந்த அந்த இயேசு பிரானின் பிறப்பை உலகம் முழுவதும் மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கின்ற அதற்கு ஆயத்தமாக இருக்கின்ற இந்த நாட்களிலே இந்த கிறிஸ்துமஸ் தாத்தாவானது போட்டி நடத்திருக்கின்றீர்கள். இது போன்ற போட்டி வெளிநாடுகளில் தான் நடக்கும். இந்த கிறிஸ்துமஸ் தாத்தா எதற்காக உருவாக்கப்பட்டார் என்றால் அந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாட முடியாத ஏழைகளுக்கும் மகிழ்ச்சியை உருவாக்கின்ற வகையில் அந்த இருக்கின்றவரிடமிருந்து அவளிடமிருந்து வாங்கி அந்த இல்லாதவர்களுக்கு அந்த மகிழ்ச்சியினை கொடுத்து அவளும் அந்த கிறிஸ்துமஸ் விழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடுவதற்கு வகையில் தான் இந்த கிறிஸ்துமஸ் தாத்தாக்கள் அந்த பழக்கமானது நம்முடைய கிறிஸ்து பிறப்பு வந்து பல ஆண்டுகள் கழிந்துதான் ஆரம்பிக்கப்பட்டது. அந்த கிறிஸ்துமஸ் தாத்தா போட்டியினை இங்கு ஆரம்பித்திருக்கின்றீர்கள். இங்கு குறிப்பிட்ட போல இனி வர ஆண்டுகளில் நம்முடைய வரவேற்பிள்ளை சகோதரர் குறிப்பிட்ட லிம்கா சாதனை இல்லை, நம்முடைய மற்ற நாடுகளுக்கு போட்டியாக இந்த கருங்கல் போயிலிருந்து ஒரு ஒலிம்பிக் சாரி புத்தகத்திலே இடம்பெறுகின்ற அளவுக்கு இந்த நம்முடைய மாவட்டத்தில் அனைத்து மக்களும் ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்ட அனைவரும் அந்த கிறிஸ்துமஸ் தாத்தா வேடமிட்டு நாம் அந்த மகிழ்ச்சியை நம் ஒருவருக்கு ஒரு பகிர்ந்து கொண்டு இந்த இடமானது இந்த கருங்கல் போதையாவது உலக சரித்திரத்தில் ஒரு தனி முத்திரையை பதிப்பதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த நிகழ்ச்சியில எனக்கு பார்த்த போது நம்முடைய சிலம்ப கலையும் இதில் இடம்பெறும் போது நம்முடைய கராத்தே போன்ற சோழர்களாக இருக்கின்ற சிலம்ப கலையை இன்னும் மறக்காமல் ஒரு கிறிஸ்துமஸ் போட்டியில் கூட அந்த சிலம்ப கலையை வைத்திருக்கு என்றால் நம்முடைய மண்ணின் பாரம்பரியத்தையும் நீங்கள் மறக்காமல் அதற்கான போட்டியும் அதற்கான கலையும் ஏற்படுத்தியிருக்கின்றீர்கள். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வது அனைவரும் இந்த கிறிஸ்துமஸ் திருவிழா விழாவிலே நாம் ஒவ்வொருவரும் சகோதரத்துவம் அன்பும் இல்லாதவர்களுக்கு நம்மால் இயன்றதை செய்தும் அந்த மகிழ்ச்சியை நாம் கொண்டாடுவோம். இங்கு வருகின்றிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். வருகின்ற புத்தாண்டானது அனைவருக்கும் மகிழ்ச்சி ஆண்டாகவும் அமைதியின் ஆண்டாகவும் அமைவதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த போட்டியை தொடங்கியிருக்கின்றேன். நன்றி, வணக்கம். பெண்களுக்கும் ஒரு மிக நெருங்கிய ஒரு தொடர்பு உண்டு.
குறிப்பாக இயேசுவின் பிறப்பை பற்றி அறிந்த அனைவருக்கும் அது முழுதாக புரிந்திருக்கும். நமது எம்பி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நமது மாவட்டத்துக்கு எம்பியாக வந்த நேரத்தில் நமது மாவட்டத்தில்